இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்துல யார் யாரெல்லாம் விசுவாசமா இருக்கிறார்களோ, ஆண்டவரை உண்மையா யார் யாரெல்லாம் தேடி அவருக்கு தங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே ஆண்டவரை விசுவாசிக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்விலும் இருந்து அந்த ஜீவ தண்ணீர் ஓடுகிறதா? அந்த ஜீவ தண்ணீர் ஓடுகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். அதன் ஓரத்திலே வளருகிற மரங்கள் எல்லாம் செழித்திருக்கும். அது புது கனிகளை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? நம்முடைய வாழ்விலே, நம்முடைய உள்ளத்திலே அந்த ஜீவ தண்ணீரான அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே இருக்கிறாரா? கிரியை செய்கிறாரா? நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் நாம் மாறி இருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, யார் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓட வேண்டும். பிரியமானவர்களே, அது ஓடி எல்லாரையும் சுற்றி இருக்கிற சூழ்ந்திருக்கிற எல்லாரையும் செழிப்பாக்குகிறதா, எல்லாரையும் ஆறுதல் படுத்துகிறதா, ஆரோக்கியப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதை தான் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம் எல்லாருடைய வாழ்விலும் எதிர்பார்க்கிறார். நாம் இந்த நாளின் காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய என்னிலே அந்த ஜீவ தண்ணீரான ஆவியானவர் இருக்கிறாரா? நான் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழுகிறேனா? என்னுடைய ஜீவிதத்தை பார்த்து அநேக பேர் இயேசுவண்டை திருப்பப்படுகிறார்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்கள், அப்படி இல்லை என்றால் நாளிலே நம்முடைய இருதயத்தை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவரோடு அப்படியே அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என் உள்ளத்துல புறப்பட வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கும்போது ஆண்டவர் அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவாய் தந்து நம்மை அவர் வழிநடத்த போதுமானவராயிருக்கிறார். ஏசாயா 55வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஜீவ தண்ணீராகிய இயேசு அண்டைக்கு நம்ம எல்லாரும் நம்முடைய இருதயத்தை இந்த காலை வேளையில சமர்ப்பணம் செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலை ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு ஓடும்படியாய் அவர் உதவி செய்வார். இயேசு சமாரிய ஸ்திரீயின் இடத்திலே அவர் பேசிக்கொண்டு இருக்கும் போது இயேசு அவளை பார்த்து சொன்னார் அல்லவா, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நீ வாஞ்சிக்கிற இந்த தண்ணீர், நீ யாக்கோபுடைய கிணறு என்று சொல்லுகிறாய் அல்லவா, இந்த கிணற்றிலிருந்து ஊறுகிற இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனால் என்னிலிருந்து வருகிற ஒரு தண்ணீர் இருக்கிறது, அந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்று வார்த்தையை சொன்னார் அல்லவா. அந்த நீரூற்று, அந்த ஜீவ தண்ணீர் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. யார் யாரெல்லாம் அந்த ஆவியானவருடைய நிறைவுக்குள்ளாய், பூரணத்துக்குள்ளாய், பரிசுத்தத்துக்குள்ளாய் கடந்து வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்விலே ஆண்டவர் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் அவர் இருக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நம்முடைய வாஞ்சை ஒன்றாயிருக்கணும். அந்த ஜீவ தண்ணீரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்விலே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்விலே அந்த ஜீவ தண்ணீர் உள்ள அந்த ஆவியானவர் எப்பொழுதும் என்னிலே அது பெருக்கெடுத்து ஓடுகிறதாயிருக்கணும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எசேக்கியேலின் புஸ்தகம் 47வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய தரிசனத்தை கொடுக்கிறார். அங்கே பாருங்க, அந்த தரிசனத்தை அவர் எழுதும் போது அவர் அங்கே ஆண்டவர் ஒரு ஆலயத்தை அவருக்கு காட்டுகிறார். அந்த ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆலயம் என்றால்
நம்ம எல்லாரையும் குறிக்கிறது. நாமே அவருடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த ஆலயத்திலே எப்படி அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓட வேண்டும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம் பிரியமானவர்களே. அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் அங்கே நடத்தி கொண்டு போகிறார். அந்த ஆலயத்தை சுற்றிலும் அப்படியே அந்த புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போகிறார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதா இருந்ததாம் பிரியமானவர்களே. அந்த தண்ணீர் பாருங்க, அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து தண்ணீரை கடக்க பண்ணினார். அந்த இடத்திலே தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானோருக்குள்ளாய் ஆண்டவருக்குள்ளாய் நெருங்கி சேர சேர அந்த ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் அளவில்லாமல் நம்மையில பொழிந்தருள வல்லவராயிருக்கிறார். முதலாவதாக 1000 முழம் அளக்கிறார். முதலாவதாக ஆண்டவர் அண்டே நான் சேர வேண்டும் என்று நினைக்கும் போது அங்கே பாருங்க, தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது பிரியமானவர்களே. அடுத்து பாருங்க, மறுபடியும் அவர் 1000 முழம் அளந்து அவர் தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்குள்ளாய் அடுத்த 1000 முழத்துக்குள்ளாய் அவர் கடந்து செல்லும் போது அந்த தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்ததாம். முதலாவது கணுக்கால் அளவு, அடுத்து முழங்கால் அளவு, அடுத்து 1000 முழம் அளக்கிறார். அங்கே தண்ணீர் இடுப்பு அளவாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆவியானவர்களுடைய ஆழங்களுக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல செல்ல ஆண்டவர் நம்மை அந்த ஜீவ தண்ணீருக்குள்ளாய் அவர் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்ததாக பாருங்க, மறுபடியும் அவர் 1000 முழம் அளந்தார். அது நான் கடக்க கூடாத நதியாயிருந்தது. அந்த தண்ணீர் நீச்சல் ஆழம், கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. அதுல நீந்திதான் போகணும், அவ்வளவு ஒரு தண்ணீராயிருந்தது. நீச்சல் ஆழம் பாருங்க. அந்த நீச்சல் ஆழம், தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நதிக்குள்ளாய் ஆண்டவன் நடத்தி கொண்டு செல்கிறார். கணுக்கால் அளவு உனக்கு போதாது, முழங்கால் அளவு உனக்கு போதாது, இடுப்பு அளவு உனக்கு போதாது. நீ தண்ணீருக்குள்ளாய் நீந்தி நீந்தி மகிழத்தக்கதான ஒரு அனுபவம் வாழ்வில உண்டாகணும். அந்த ஜீவ தண்ணீர் உன்னிலே புறப்பட்டு பெருக்கெடுத்து ஓடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எசேக்கியேலுக்கு காண்பித்து கொடுக்கிறார். அடுத்து சொல்றாரு, நீ இதை கண்டாயா மனுப்புத்திரனே, நீ இதை கண்டாயா என்று சொல்லி நதியோரமாய் அழைத்து கொண்டு போகிறார். அந்த தண்ணீர் பாய்கிற இடமெல்லாம் விருட்சங்கள் இருந்ததாம், வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. இந்த தண்ணீர் புறப்பட்டு போய் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே என்ன செய்த, கடலிலே விழுந்துதான் அந்த தண்ணீர். அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அப்படி விழும்போது அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகுமா? அங்கு என்ன சம்பவிக்கிறதுன்னா, இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது. எந்த மனிதனுடைய இருதயத்திலே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிறதோ, அந்த நதி எங்கெல்லாம் போகிறதோ அங்கே இருக்கிற எல்லா ஜீவ பிராணிகளும் பிழைப்பார்கள். அங்கே ஆரோக்கியம் உண்டாகும். எல்லாரும் பிழைத்து கொள்ளத்தக்கதான அனுபவங்கள் உண்டாகும். இந்த காலை வேளையில் அந்த ஜீவ தண்ணீர் நம்முடைய உள்ளங்களில் இருந்து புறப்பட்டு ஓடுகிறதா? அது இந்த காலை வேளையிலே கணுக்கால் அளவா இருக்கிறதா, முழங்கால் அளவா இருக்கிறதா, இடுப்பு அளவா இருக்கிறதா, அல்லது நீச்சல் ஆழம் கடக்க முடியாத பெரிய தண்ணீர் உள்ள நதியாய் நீரூற்றாய் இருக்கிறதா? இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. நீரூற்றாய் இருக்குமே ஆனால் எல்லாரையும் ஆரோக்கியப்படுத்தும், சுற்றி இருக்கிறவர்களை ஆரோக்கியப்படுத்தும், சுற்றி இருக்கிறவர்களை ஆண்டவருக்குள்ளாய் அழைத்து கொண்டு வரும். இவர்களுக்குள்ளாய் இருக்கிற ஜீவ தண்ணீரை எல்லாரும் பார்க்கும்படியாய் அது உதவி செய்யும். ஒரு சமாரிய ஸ்திரீக்குள்ளாய் ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வந்தபோது ஓடி போய் அவளுடைய அந்த இடத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவருக்குள்ளாய் திருப்பினாள் அல்லவா? எந்த மனிதனுடைய வாழ்விலே ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓடுகிறதோ அவனுடைய வாழ்விலே அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் உண்டாகும். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, அது என்ன பண்ணுமா தெரியுமா? புது புது கனிகளை கொடுக்கும் என்று இதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் பிரியமானவர்களே. அது எங்கெல்லாம் போகிறதோ அந்த நதி,
அதிலே பாயும் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பாய்கிறபடியால் அது அந்த தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அன்பானவர்களே, மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்விலே இருக்கிறதா? இந்த காலை வேளையில சிந்தித்து பார்ப்போமா? இல்லை என்றால் அந்த ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, நான் கணுக்கால் அளவா இருக்கிறேனப்பா, முழங்கால் அளவுக்குள்ளாய் நான் இருக்கிறேன்ப்பா, இடுப்பு அளவு என்னன்னா என்னில ஜீவ தண்ணி புறப்பட்டு ஓடலப்பா, முழங்கால் அளவோடு இருக்கிறதாய்தான் இருக்கிறதப்பா. நான் நீச்சலால கடக்க முடியாத அந்த பெரிய ஜீவ தண்ணீருக்குள்ளாய் அப்படி அதை பெற்றுக்கொள்ளத்தக்க அனுபவம் என் வாழ்வில உண்டாகணும். நான் பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாக வேண்டும். என் நிமித்தமா என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அதன் மூலமாய் நீங்க மேன்மை அடைய வேண்டும் ஐயா. நான் ஒவ்வொரு நாளும், மாதந்தோறும் மாத்திரமல்ல, தினந்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் புது புது கனிகளை கொடுக்கிற ஒரு மகளாய் நான் வாழ வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்கும்போது, இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் இந்த நாளிலே நமக்கு தந்த வார்த்தை அதுதானே, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. அந்த நதிகளை இந்த நாளிலே ஓடும்படியாய் ஆண்டவர் உதவி செய்வார். நாம் வாஞ்சிப்போம். நீச்சலாளம் கடக்க முடியாத அந்த தண்ணீரை நாம் வாஞ்சிப்போம். இந்த காலை வேளையில் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் வாஞ்சிப்போம். அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்விலை பெற்று சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று வாழ்வோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம்